இங்க இந்த பொண்ணு முடியாம அவளோட கணவனுக்கு காப்பி கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போ அந்த கணவனும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க அந்த பானை எடுத்து இதை வந்து நான் எப்படி சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாயில வச்சு அந்த பானை திணிக்கிறான். அப்படி திணிச்சிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வேலைக்கு போறான். அப்ப இந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கா. அப்படியே இந்த பையனும் பாத்தீங்கன்னா வேலை முடிச்சு வீட்டுக்கு வரான். வந்தா இந்த பொண்ணு ஒரு பொம்மையை வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கா. அப்போ வீட்டுக்கு வந்த கணவரும் அவனோட செல்போன் எடுத்து அந்த இடத்துல வைக்கிறான். அப்ப அவனுக்கு ஒரு கால் வருது. வந்தா அந்த பொண்ணு ரொம்ப தயக்கத்தோட அந்த போனை வந்து ஆன்சர் பண்ணி கதைக்கிறா. இதை பார்த்து அவளோட கணவரும் ஓடி வந்து அந்த பொண்ணு கிட்ட இருக்க செல்போனை பறிச்சுட்டு அந்த பொண்ணை வந்து அடிக்கிறான். அப்படி அடிச்சுட்டு எதுக்கடி என்னோட போனை எடுத்து அப்படின்னு சொல்லி கேட்கிறான். இந்த பொண்ணும் பாத்தீங்கன்னா அவளோட குழந்தைய நினைச்சு பார்த்து அழுகுறா. அப்படியே மறுநாள் இந்த பொண்ணு அவளோட கணவர்கிட்ட வந்து கேட்கிறா, எதுக்கு என்ன சும்மா சும்மா அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு, உனக்கு பிடிக்காட்டி என்னோட அம்மா வீட்டுக்கு அனுப்பி விடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவனும் பாத்தீங்கன்னா நீ கர்ப்பமா இருக்கன்னு சொல்லி பாக்குறேன், இல்லாட்டி உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது, இங்க இருந்து போடி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வந்து திட்டுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு முடியாம சமையல் கட்டுல இருந்து சமைச்சுக்கிட்டு இருக்கா. இவனும் பாத்தீங்கன்னா சிரிச்சு சிரிச்சு போன் பேசிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்து இந்த பொண்ணு கோவப்பட்டு யாருக்கிட்ட நீ போன் பேசுற அப்படின்னு சொல்லி கேட்கிறா. இதை கேட்ட அவனும் பாத்தீங்கன்னா நான் வந்து யாருக்கிட்டயோ போன் பேசுறேன், உனக்கு நாடி அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வெளியே போறான். அப்படி வெளியே போன இந்த பையனை வீட்டுக்கு வரும்போது இந்த பொண்ணு அவளோட குழந்தையோட தப்பான ஒரு முடிவை எடுத்திருப்பா.